வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தமிழ் பிளாசம் சேனலில் வாழைப்பூ அரைத்துவிட்ட குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ அரைப்பூ எடுத்துருக்கிறேன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், ரெட் சில்லி ஒரு 6 எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு க்ரீன் சில்லி வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், சின்ன வெங்காயம் ஒரு 6 பீஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணுனாலும் எடுத்துக்கோங்க. இதில் தனியாகவும் சேர்க்கலாம், நான் தனியாக சேர்க்கலை. உங்களுக்கு குழம்பு ஜாஸ்தி வேணும்னா தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. வானொலி சூடாயிருச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் சேர்த்து நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். இதில் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. புளி சேர்த்துனா நல்லாயிருக்கும். தக்காளி சேர்க்குறத விட புளி சேர்த்துனா நல்லாயிருக்கும். வணக்கிறப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம், ஆனால் நான் தக்காளி எதுவும் சேர்க்கலை. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, ரெட் சில்லி, வெங்காயம் இதெல்லாம் வணக்கிட்டு தேங்காயும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கிறேன். இதை நல்லா வணங்கின பிறகு நல்லா பொன்னிறமாக வணங்கணும். சிம்மில் வச்சு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இதை வணங்கி ஆறணும். இங்கே பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது வானலியில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 4-5 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொதிச்சிச்சு பாருங்கள், கொஞ்சமாக இதானா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம இதில் வாழைப்பூ போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாழைப்பூவும் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச வாழைப்பூவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வாழைப்பூ வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. இதில் வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச விழுதை இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை ஊற்றியாச்சு. இப்போது இதில் நம்ம உப்பு, பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. காரம் செக் பண்ணிக்கோங்க, வேணால் காரத்துக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு கொஞ்சம் அந்த வாசம் போன பிறகு, பச்சை வாசம் போன பிறகு நீங்கள் புளியை ஊற்றி கூட இறக்கிக்கலாம். நான் இந்த இதில் புளியை ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவை அப்படின்னா புளியை ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக ஆகட்டும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள்.